த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து செல்வி, மாமாவுக்கு குடிக்கிறதுக்கு அதை எடுத்துட்டு வா. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். மாமா தண்ணியாவது குடிங்க. வேண்டாம் மாப்ள, இப்ப வேண்டாம். ஏங்க, அந்த பிரம்மா உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டு அவன் ஜென்ம பகையை தீர்த்துக்கிட்டான். நான் ஒண்ணு சொல்றேங்க, அவன் நிச்சயம் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா தான் போவான். பொன்னன்மணி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. உங்களை அசிங்கப்படுத்தணும்னு கூட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவன் நெஞ்சில வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்படி பழி வாங்க துடிக்கிறானே, இப்ப என்னங்க செய்யறது? எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் மத்தவங்களை காப்பாத்தாதான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை குற்றவாளி மாதிரி ஊரே பாக்குற மாதிரி புடிச்சிட்டு போய் அவமானப்படுத்திட்டான்ல. இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கானோ தெரியல. மா, இப்ப எதுக்கு நீ வீணா பயந்துகிட்டு இருக்க? அந்த ஆள் ஒரு காக்கி சட்டை போட்ட பொறுக்கி. அவனால நம்மள எதுவும் பண்ண முடியாது. நம்மள நேர் வழியில எதிர்க்க முடியலன்னு இப்படி குறுக்கு வழியில நம்மள பயப்படுத்தி அடக்கிடலான்னு பாக்குறான். ஆனா நிச்சயம் அது நடக்காது. அப்பாவை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு அந்த ஆள் நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும். இப்ப நினைச்சா கூட அந்த ஆளு வேலையை விட்டு தூக்குறதுக்கு நம்மளால முடியும். செல்வி சொல்றது கரெக்ட் தாங்க. இப்ப அவன் பக்கம் அண்ணன் இருக்கிறன்ற ஆணவத்துலதான் அவன் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கிறான். அண்ணனும் அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான். எண்ணி ஒரே வாரத்துல அவனோட ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். வேலு, நமக்கு பெரிய பலமா இருக்கிறது அப்பா தானே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரம்மா அப்பாவை அடக்குனா நம்ம அடங்கிருவோம், பூஜாவோட கல்யாண விஷயத்துல தலையிட மாட்டோம்னு கணக்கு போட்டுதான் அப்பா உள்ள தள்ள பாத்திருக்கான். ஆனா இப்போ அதுலயும் அவன் தோத்து போயிட்டான். இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் அவன் நம்ம கிட்ட தோத்து போறதுக்கு நிறைய இருக்கு. என்னங்க, நீங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. என்னங்க அப்பா, என்னங்க? செல்வி, மாமா எங்க குடும்பத்துக்கு உதவணும்னு நினைச்சதுனால தானே அவருக்கு இந்த நிலைமை. எல்லாத்துக்கும் காரணம் நானும் என் குடும்பம் தான். வேலு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல செல்வி, மாமா இப்படி உடைஞ்சு போறத பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.